தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 79 தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்குன்னு யார் சொல்கிறா தெரியுங்களா? இந்திய திருநாட்டுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அதாவது இந்திய பொருளாதார நிபுணர் பிரகலாத் பிரபாகர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உண்மையில தான் 79 தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ இதை தான் இளந்தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கி சொல்கிறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா மகாதேவபுரா அப்படிங்கிற கர்நாடகாவுடைய இருக்கக்கூடிய சென்ட்ரல் தொகுதியை தான் வந்து நான் கணக்கிட்டேன். அதில் தான் வந்து 1,250,000 ஓட்டுகள் வந்து இவங்க வந்து வாக்கு திருடர்களாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை தான் இன்னும் 6 மாதங்கள் கூட எனக்கு டைம் கொடுங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 என்ன முறைகேடு நடந்ததோ அதை வெளிக்கொணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். உண்மையான விஷயம்தான். அது நடைபெற போகுதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கோலி மீடியாக்கள் முதற்கொண்டு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டாங்க. இவர் வந்து கண்டிப்பாக அதை வெளியிடுவார். இது வந்து மைனாரிட்டி அரசு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு விரைவில் கவிழும். ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு நம்ம கொடுத்த அசூரன்ஸு, அதாவது அமராவதி கட்டுறதுக்கான சிறப்பு நிதிகள்லாம் நம்ம தரம் சொல்லியிருந்தோம். இன்ன வரையும் அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நம்ம பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். பவன் கல்யாணம் நம்ம வளர்த்து விடுறதுக்காக சந்திரபாபு நாயுடு டம்மி பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத ஆந்திரா பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானா பத்திரிகை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உறுதியாக சந்திரபாபு நாயுடு எந்நேரமும் கூட்டணியை விட்டு வெளியேறலாம். அதுக்காக தான் இந்த சட்டப்பிரிவை வந்து கொண்டிருக்காங்க. என்னென்னா 130வது சட்டப்பிரிவை கொண்டு வந்து, அதாவது குற்றவாளி கூண்டில் ஏறி குற்றவாளியாக ஆனதுக்கப்புறம் 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே போதும், அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணப்படுவார் அந்த பதவியிலேருந்து. இது யாருக்கு? நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொண்டு வந்திருக்க செக்கு. சரி, இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, சரி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிற வாய்ப்பை தான் நீங்கள் தடுத்துருக்கீங்களா? சரி, இல்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆட்சி கட்டில் அமர்றதுக்கான வாய்ப்பை மறுத்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டளிச்ச இந்திய மக்களுக்கு எங்களை நன்றியை செலுத்திக்கிறோம். எங்களுக்கு ஓட்டளிக்காமல் பிஜேபிக்கு அளித்தவர்களுக்கும் நன்றியை செலுத்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஓட்டளிச்சு அந்த ஓட்டை வாக்குத்திறனாக மாற்றி இன்றைக்கி பதவியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை வாக்குத்திறனே பதவி விலகுங்கிற மாநாட்டில் நெல்லையில் நாங்கள் கூட்ட போகிறோம். கையெழுத்து இயக்கங்கள் 1 கோடிக்கு மேலே வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருமுனை பிரச்சாரம் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் புத்துணர்வாக வச்சுருக்கிறதுக்கு நரேந்திர மோடிக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் அண்ணன் கு. செல்வ பிறந்தகையோட எழுச்சியின் பேரில் இந்த மாநாடும் சரி, அதே நேரத்தில் இந்த திருமுனை பிரச்சாரமும், அது அடுத்தது இல்லாமல் 1 கோடி கையெழுத்து இயக்கங்கள் நடைபெற போகுது. இது காங்கிரஸுக்கு எழுச்சி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உண்மையிலேயே நரேந்திர மோடிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இந்திய நாட்டு மக்களுடைய ஒரே சில விஷயங்களை பேசிட்டு போயிடுவோமா? எப்படியெல்லாம் காங்கிரஸ் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய தமிழரான ஐயா ப. சிதம்பரத்தை வச்சு தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அதனால் அந்த தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாதனால அதை நிறைவேற்ற முடியாமல் போனது. அதனால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்னு பார்த்துருவோமா? 1, பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கும் உண்மையாலுமே. அப்படிங்கிற இளந்தலைவர் ராகுல் காந்தி அந்த வாக்குறுதியை கொடுத்துருந்தார். 2வது, பெட்ரோல் டீசல் விலையை என்னங்க பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது பெட்ரோல் டீசல் விலையை வந்து விலை நிர்ணயத்தை எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானிச்சுக்கலான்னு கொண்டு வந்தது ஒன்று. வரிங்கிற ஒரே ஒரு விஷயத்தால் தான் இந்த வரி உயர்ந்துக்கிட்டே போகுது. அது ஜிஎஸ்டி கட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியல. செஸ் வரியும் நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். சரி, டீசலுங்கிற பொருளில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மானியங்கள் கொடுத்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சிறு குறு தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள், மீனவர்கள், இவங்களுக்கெல்லாம் மானியம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அதனால் அவங்க வந்து தொழில் இழப்பீடுகள் ஏற்படாமல் இருந்தது. சரி, ரைட்டு. இந்த 2 நாளை வந்து என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? என்னங்க அப்படி கேட்டிங்க? லாரி வாடகை எடுத்துக்கோங்க, டிரைவருடைய படியை எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோலுடைய கட்டணத்தை உயர்வை பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் வச்சு தாங்க பணவீக்கம் உயர்ந்து விலைவாசி உயர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ ராகுல் காந்தி வந்திருந்தாருன்னா டோல் கட்டணம் முற்றிலும் அறவே நீக்கப்பட்டிருக்கும். அப்போ முற்றிலும் அறவே நீக்கப்பட்டிருக்கும்னா பார்த்துக்கோங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நள்ளிரவில் டோல் கட்டணம் உயர்த்திருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க வணிகர்கள்லாம்? கண்டிப்பாக விலைவாசி உயர்றதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ இந்த பெட்ரோல், டீசல், டோல், வாகனத்துடைய வாடகை, இதெல்லாம் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்சூரன்ஸுங்கிற ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறைகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் செக்ஷனில் இன்றைக்கி இன்சூரன்ஸும் சரி, ரோட் டேக்ஸ் சரி, லைஃப் டேக்ஸ் சரி, இது எல்லாத்தையுமே உயர்த்தினதுனால இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வாடகையும் கூடியிருக்குது. இதுலேயும் வந்து நம்மளுடைய விலைவாசி பொருட்கள் விலை கூடுது. 2வது, அரிசி, பருப்பு, புளி, பால் பாக்கெட் இதில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரியை விதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி 2% வரிக்காக வெள்ளைக்காரனை எடுத்து போராடினவங்க நம்ம, புரியுதுங்களா? இன்றைக்கி வரியே கட்டுறதே நம்ம வாழ்க்கையாக போயிடுது. மனிதன் வந்து பார்த்திங்கன்னா வரி குதிரையாகவே மாறிட்டான். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருமானத்தில் இஎம்ஐ, வரி, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மருத்துவம், கல்வி, இதற்காகவே பெரிய முதலீடை அவன் செலவு பண்ணுறான். சிக்கனங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நடுத்தர மக்கள் கடுகு டப்பாவிலையும்
பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்சுகள்லேயும், சுருக்கு பையிலயும் வச்சிருந்த சிக்கனம் இன்னைக்கு இல்லாம போயிருச்சு. ஏன்னா, அதையெல்லாம் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் ஐயா தான் கேட்கணும். ஐயான்னு சொல்றேன்னா, சரி இருக்கலாம். கேட்கணும். சரி. இது வந்து ஒரு சில துறைகள சொல்லிட்டேன். இப்ப பெண்கள எடுத்துக்கங்க. பெண்கள பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஏழை பாலை மக்களுக்கு ஆண்டுக்கு ரூ. 1,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு ராகுல் காந்தி. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தார். அப்ப ஒரு நாளைக்கு ஊதிய உயர்வு ரூ. 400 கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற பகுதியிலும் இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த ஸ்லம் பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொருளாதாரத்தில மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பேருதவியா இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளே வியக்கக்கூடிய ஒரு திட்டம். ஆமா. அந்த திட்டத்தினால கொரோனாவுல எந்த அளவுக்கு நம்ம தப்பி பிழைச்சோங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அதுவும் போயிருச்சா? போயிருச்சு. ஆமா. அப்புறம் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமும் போச்சு. அப்ப விலைவாசியும் உயர்ந்துகிட்டு இருக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துடைய வருமானமும் போச்சு. அப்ப பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ரூ. 1,00,000 போச்சு. சரி, அது மட்டும் இல்லையா, நம்முடைய பாரத ரத்னா மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி ஐயாவுடைய கனவு திட்டம் 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா, பஞ்சாயத்து ராஜ்ங்கிறத கொண்டு வந்து பஞ்சாயத்துல கிராமங்கள் முழுவதும் மிக எழுச்சி அடைய வச்சு, பெண்களையும் அதுல உரிமையா அதுக்கான பதவிகள்ல அமர வச்சு, கையெழுத்து போட வச்ச இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். சரி, இதுவும் போச்சா? ஆமா போச்சு. வேற என்ன சொல்றீங்க? சரி, இது மட்டுமா? அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது புதுமை பெண் திட்டத்தில் ரூ. 1000, மகளிர் உரிமை தேர்தலில் ஒரு ரூ. 1000, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவனுக்கு ஒரு ரூ. 1000, அப்போ குடும்பத்துக்கு ரூ. 3000 கொடுக்கறதுனால கொஞ்சம் சமாளிச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது விடியல் பேருந்து பயணம் அதெல்லாம். சரி, ரைட். இப்போ இன்னும் நம்ம ஆலோசனை பண்ணி பேசுவோம். விவசாயிகளுக்கு இரட்டிப்பு ஆதார விலை போயிடுச்சு. உரம் மானியத்துக்கான மானியம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இன்னும் எண்ணற்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு குடிமகனுக்கு 25 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. மருத்துவ இன்சூரன்ஸு போச்சு. அப்புறம் என்ன போச்சு, மாணவர்கள் வந்து படிக்கும் போதே ஸ்டைஃபண்டோட அதுக்கான சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்காக வேலை வாய்ப்புகள் போயிருப்பாங்க. இன்னைக்கு போச்சு. என்ன பண்ணுறாங்க, எல்லா விழாக்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மத கலவரங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதி ரீதியான தூண்டல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடக்குமுறையை ஒடுக்குமுறைக்கு காவல்துறைக்கு உட்படுத்தினாலும் இவர்கள் வந்து அதையும் மீறி பாய்சன் பாசிசம்னு போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க இளைஞர்களே, கல்வி உரிமை தொகை, அதாவது கல்விக்காக நீங்கள் வாங்கிய கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுவும் போச்சு. அப்புறம் இளைஞர்கள் என்ன பண்ணுறது, ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் நம்ம விற்று முடிச்சுட்டாங்க மோடி அன்கோ. அப்போ இன்னமும் இடஒதுக்கீடு இல்லை. இடஒதுக்கீடு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, அப்போ எல்லாருக்கும் வேலை வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் தாத்தனும் பாட்டனும் உங்கள் அப்பாவும் அனுபவித்த ஒரு சுதந்திரம் இன்றைக்கி இல்லை வேலை வாய்ப்பில். சரி, அதுவும் போச்சா? போச்சு தானே, சொல்லுங்கள் போச்சுன்னு. அப்புறம் என்னங்க போச்சு, வகுப்பு ரீதியாக ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்காதனால அதுலேயும் ரொம்ப பின்தங்கி போயாச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன பட்டியலின மக்களையும் பழங்குடி மக்களையும் நீங்கள் அடக்குவேன் ஒடுக்குவேன்னு சொல்லிட்டு பிற்பட்ட சமூக மக்களாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தாங்க 50% இடஒதுக்கீடு இருந்தது. அதையும் நீங்கள் உங்கள்கிட்ட தெரியாமல் பிடிக்கிட்டாருங்கிறது தெரியாமல் நீங்கள் இவனை என்ன அடக்குமுறை பண்ணுறது ஒடுக்குமுறை பண்ணுறதுல அடிக்கிறதுலையே போய்கிட்டு இருக்கிறீங்களே. என்ன பண்ணுறது, வெங்காய வெயிலில் போய் தொட்டியில் போய் மலத்தை கலக்கிறது, அதெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் நீங்கள் பண்ணுறீங்க. திரௌபதி கோயிலுக்குள்ளே பட்டியல் மக்களை விட மாட்டேன்னு இது பிள்ளையார் இப்போ விநாயகர் ஊர்வலத்தில் கூட இன்றைக்கி வந்து பட்டியல் மக்கள் வந்து தொடக்கூடாதுன்னு அவனைத்தான் அம்பேத்கர் ஒரே வார்த்தை சொன்னார், ஒன்று என்ன கையில் ஒரு கையிலையோ இன்னொரு கையில் மதத்தையும் எடுக்காத, ஒன்றே ஒன்று எடு, என்னை மட்டும் எடு, படி, பொருளாதாரத்தில் முன்னேறி போ, இடஒதுக்கீட்டில் வா, வந்ததுக்கப்புறம் 2ஆம் தர பார்ப்பனராக ஆகிராத, நீ ஒரு சிறந்த மனிதனாக மாறி அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை நீ திருப்பி செய்யாத, நீ வந்து தெளிவாக அந்த சமூகத்துக்கு செய்யினார். இவன் இன்னும் புரிஞ்சிக்கல. சரி, அதுவும் போச்சா? போச்சு. அப்புறம் என்னங்க போச்சு, இன்னும் என்னென்னலாம் போச்சுங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறது போச்சு, அதே நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது போச்சு, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நலிந்திருந்தது துடைத்தெறியக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு காங்கிரஸை ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க மக்கள் தலைவனாக மட்டுமல்ல, இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராகவும் உட்கார்ந்து கட்சியும் காப்பாற்றி இந்த நாட்டு மக்களுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றி சனாதனத்தை வேறு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு உன்னத தலைவன் எங்கள்கிட்ட இருக்கார். நாங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுறது கிடையாதுங்க. நாங்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் போகக்கூடியவங்க. முன்னெல்லாம் வந்து 2 கட்சிக்குள்ளே சண்டை, அதாவது தேர்தல் நடக்கும், அப்புறம் சித்தாந்தத்துக்குள்ளே தேர்தல் நடந்தது, அப்புறம் கூட்டணி அமைச்சுக்கிட்டு தேர்தல் நடந்தது. இப்போ தான் வாக்கு திருடுறது,
இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து வாக்காளர்களை நிரப்பிடுறது, அதுக்கப்புறம் தேர்தலை வைக்கிறது. நான் கேட்குறேன், தேர்தலை வந்து இன்றைக்கி வெளிநாடுகள்லையும் சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள்லேயும், இன்றைக்கி வல்லரசு நாடுகள்லேயும் ஓட்டுச்சீட்டில் பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு இரவே பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவில் சொல்லிடுறாங்க. நீங்கள் இவிஎம் மிஷினில் பண்ணுறீங்க, ஆனால் 6 மாதம் ஆகுது. ஏன்னா ஒன்றியங்களுடைய தொகுப்பாக இருக்குது, மாநிலங்களுடைய தொகுப்பாக இருக்குதுன்னு தேர்தல், இங்கே இருக்கக்கூடிய முடிவு அங்கே மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு அலைபேசி மூலமாக முன்னே பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ அது கூட கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வாக்காளர்களை அங்கங்கே நிரப்பி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பண்ணுங்க, எவ்வளோ நாள் பண்ண முடியும்? அதை தான் அந்த தலைவர் ராகுல் காந்தி கையை பிடிச்சிட்டார்ல உங்களை. இனிமேல் உங்களால் எந்த விதத்துலையும் தப்பிக்க முடியாது. வாக்கு திருடன் பதவி விலகியே ஆகணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையே உங்களுக்கு இன்றைக்கி எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட பீகாரில் எழுச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பல்டி மாமா நிதிஷ் கண்டிப்பாக வாஸ் அவுட் ஆக போகிறாரு. வாஸ் அவுட் ஆகிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், சும்மா இருக்க மாட்டார். அவர் சில சேட்டைகளை காட்டுவார். அப்போ இந்திய கூட்டணி வலிமையடைஞ்சிருக்குதா? கண்டிப்பாக வலிமையடைஞ்சிருக்குது. இன்றைக்கி தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பங்கேற்கிறாங்க பீகாருடைய வாக்கு அதிகார யாத்திராவில். அதே நேரத்தில் தேஜஸ்வி யாதவ் அங்கே மிகப்பெரிய இளைஞர்களுக்கு எழுச்சியாகவும் அந்த மாநிலத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு காரணியாகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அகிலேஷ் யாதவ் போகிறாங்க, மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கலந்துக்கிட்டாங்க, எல்லோரும் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்திய கூட்டணி வலிமை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. உத்தவ் தாக்கரே இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டாரு, அடுத்தது ராகுல் காந்தி தான் பிரதமர். இதை தேஜஸ்வியும் சொல்லிட்டாரு, முக ஸ்டாலின் முன்னே சொல்லிட்டாரு. எல்லாரையும் இன்றைக்கி வந்து அதை முன்மொழிய போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சியான இயக்கமாக மாறப்போகுது. நாங்கள் கொல்லப்புறத்தில் ஆட்சியை பிடிக்கிறவங்களே இல்லை. நேரடியாக மீண்டும் 2029 இளந்தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்ற ஒற்றை கோஷத்துடன் பிஜேபி செய்த அட்டூழியங்கள் அனைத்தையுமே சொல்லி, அதாவது மக்கள் மறதியில் நிறையா இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு போகலாம். பாரத் மாதா திட்டத்தின் மேலே 1 கிலோமீட்டருக்கு வந்து 18,000 கோடின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா 250 கோடி ரூபாயில் போட்ட தங்க நாற்கர சாலைகளில் இருக்கிறோம். அதே மாதிரி சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து பங்கு சதை ஊழலில் 5 லட்சம் கோடி அடிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் தேர்தல் பத்திரத்தில் பண்ணதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரஃபேல் ஊழலில் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் போட்டு அடிச்சிங்களே மக்கள்கிட்ட, அதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறக்க மாட்டோம், எல்லாத்தையும் வரிசை அடிச்சுக்கிட்டே வருவோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, 10 சிறிய கட்சிகளை வச்சுக்கிட்டு 4,300 கோடி ரூபா போட்டு ஆட்டையை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 227 எம்எல்ஏகளை வந்து 150 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் வந்து விலைக்கு வாங்கினது வச்சுருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ வச்சுருக்குறோங்க, அடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளை அடிக்கிற அடியில் நீங்கள் வந்து சின்ன பின்னமாகிறது உறுதி. நீங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு கைபர் கணவாய் வழியாக உள்ளே வந்த மாதிரியே வெயிலையும் விட போகிறீங்க. இந்த நாடு மீண்டும் ஒரு சிறிய சுதந்திர போராட்டத்திலோட 2ஆம் கட்டத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தியோட தலைமையில் போயிட்டு இருக்குது. அகிம்சையே வழி, அன்பே வழி. அதன் மூலமாக இந்த ஆட்சியை கைப்பற்றுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.